வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவையும் கேசவனையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அபிராமி முடிவு எடுத்துருந்தாங்க. இதனால் தீபாவை தன்னுடைய வீட்டுக்கு அவங்க அழைச்சிட்டு போகவும் அப்போ கேசவன் வந்து ரொம்பவே சோகத்தோடு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னால் தீபா இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கு நீதான காரணம். அவங்க சொல்கிறதுலையும் எல்லா உண்மையும் இருக்க தானே செய்யுது. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா நீ ஏதாவது ஒழுங்காக பண்ணுறியா? இப்படி நீ பொறுப்பு இல்லாமல் இருந்தேன்னா அவங்க சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லவும் இதனால் கேசவன் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ரகுட்ட வந்து லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரகு, இந்த அளவுக்கு உன் தம்பி வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நீ என்னன்னு கேட்க மாட்டியா? நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்தவன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகு சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு மூத்தவன் இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா என்ன? அன்னைக்கு அப்பா பிரச்சனையில் வரும்போது நான் வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போனீங்களா? இப்போ எனக்கு நான் எதுக்காக இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படணும்? கவிதா வா நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படிங்கும் போது இப்போ கவிதா சொல்றாங்க, என்னங்க இந்த வீட்டில் இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, என்ன இருந்தாலும் சரி தான், அவங்க தான் ஏதோ கோபத்தில் தீபாவை அழைச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்காக நம்மளும் பேசாமல் இருந்துட முடியுமா? தீபாவையும் கேசவனையும் நம்ம ஒன்று சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படிங்கவும், இங்கே பாரு அதெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க, என்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதை நீ வாரியா இல்லையான்னு சொல்லிட்டு ரகு வந்து திட்டவும் அப்போ லட்சுமி வந்து கவிதா கிட்ட சொல்கிறாங்க, கவிதா நீ எதுவுமே பேசாமல் அவங்க கூட போமா அப்படின்னு சொல்லவும் அவன் தான் பொறுப்பில்லாமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு லட்சுமி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ வெற்றி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க வெற்றி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரகு கவிதா அங்கேருந்து கிளம்பி போனதுமே துளசிக்கு வந்து வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன துளசி அப்பா வந்து இந்த மாதிரிக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும் அப்போ வந்து துளசி வந்து சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உங்கள் அம்மா எடுத்த முடிவில் எந்தவித தப்பும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னது எங்கள் அம்மா எடுத்த முடிவில் எந்த தப்பும் கிடையாதா? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க, நீங்களும் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் இது வந்து ஒரு சரியான முடிவு தான் அப்படிங்கிறாங்க. இது துளசி என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்களும் சரி அப்படிங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபாவை அழைச்சிட்டு அபிராமி அங்கே வந்துடவும் அப்போ தீபா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இதுக்கு மேலேயும் அந்த கேசவன் உனக்கு கணவராக இருக்கக்கூடாது, அவரை நீ பிரிஞ்சிட வேண்டியது அப்படிங்கும்போது தீபா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லும்போது, நீ அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்கல, சரியான முடிவு தான் எடுத்திருக்கிற, அவனுக்கு உனக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் தீபா இன்னுமில்லாது ஒரு நல்ல வாழ்க்கை உங்கள் அம்மாவும் அப்பாவும் அமைச்சு கொடுப்பாங்க, அதனால அந்த கேசன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா துளசி வந்து வெற்றி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லு அப்படிங்கிறாங்க. வெற்றியும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. அப்போ வந்து அபிராமி வந்து தீபாவையும் கேசவனையும் பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ்க்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே வந்து வெற்றி வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அப்போ வந்து தீபா கிட்ட கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தீபா வந்து கையெழுத்து போடுறதுக்கு தயங்கமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், கேசவனை வந்து அவங்க பிரியதுக்கும் அவங்க மனசு இல்லாமல் இருக்குது, ஆனால் தன்னுடைய அம்மா வந்து எடுத்த முடிவும் வந்து சரியான முடிவாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அப்படியே வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ மீனாட்சியும் ஈஸ்வரமூர்த்தி அதுக்கப்புறமா ஈஸ்வரமூர்த்தியோட அம்மா இவங்க எல்லாருமே வந்து தீபாவை கட்டாயப்படுத்தவும் தீபாவும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து அந்த கையெழுத்து போட்டதை பார்த்ததுமே அப்போ வெற்றி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் தீபா நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்கிற அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்மளுக்கு என்னமோ குழப்பமாக இருக்குது, நம்மளும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கவும் அப்போ வந்து கேசவன்ட்டே கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வெற்றி வந்து அந்த பேப்பர் எடுத்துகிட்டு நேராக துளசிக்கிட்ட போகிறாங்க. துளசிகிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே துளசி வந்து நானும் வந்து அதாவது கேசவன்ட்ட கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடுது அப்படிங்கவும் இது கிட்டதுமே வெற்றி சொல்கிறாங்க, என்ன துளசி என்ன இருந்தாலும் சரிதான், ரெண்டு வரையும் சேர்த்து வைக்க வேண்டாமா, அவங்க தான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்காக நம்மளும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி அப்படிங்கவும் உடனே துளசி சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு வரையும் கையெழுத்து வாங்குறது தான் இவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் சரிதான், கேசவனும் தீபாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இப்போதைக்கு வந்த பிரச்சனை வந்து அதாவது ஒரு நிரந்தரமான பிரச்சனை கிடையாது, ஆனால் இதை வச்சு அத்தை வந்து அவங்களை பிரிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து தீபா அண்ணி வந்து கேசவனை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, அதே மாதிரிக்கு கேசவனும் அப்படிதான், அவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களே தவிர ஆனால் ரெண்டு பேரும் அவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு
ஒன்றும் புரியல, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கேசவன்ட்ட வந்து துளசி வந்து இதில் கையெழுத்து போடும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக கையெழுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தீபா நீ ஒன்று விவாகரத்து பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க, அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, நீயும் கையெழுத்து போட்டுட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கேசவன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் அதில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கவும், அப்போ துளசி வந்து கேசவனை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உனக்குன்னு எந்த பொறுப்புமே கிடையாது, நீ இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா அவங்க எடுத்த முடிவில் எந்தவித தப்பும் கிடையாது, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல தன்னுடைய மாப்பிள்ளை எப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஏதாவது நீ பண்ணுறியா, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலும் கடைசியில் அதில் வந்து சொதப்பலாதானே போய் நின்றுட்டு இருக்கிற, இப்படி இருக்கும்போது அவங்க எடுத்த முடிவில் எந்த தப்புமே கிடையாது, அதனால நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தவும் அவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து கேசவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ தீபா கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லி வெட்டிக்கிட்ட இதை கொண்டு கொடுக்கவும் வெட்டியும் உண்டு அதை கொண்டு கொடுக்குறாங்க. அதை கொஞ்சமே எதிர்பார்க்காத தீபா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கேசவன் கையெழுத்து போட்டுட்டானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாக்கா அதான் கையெழுத்து போட்டப்போ தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அபிராமி வந்து சொல்லிட்டாங்க, எப்படியோ அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான், இது ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், இப்போ மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தரை பிரித்து நம்ம அங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சுது, இன்னும் அடுத்து வெற்றியும் அது மாதிரிக்கு நம்ம பிரிச்சிட்டோம்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் வந்து வீட்டுக்கு பதட்டமாகி அவங்க ஓடி வராங்க. அவங்க வந்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அஞ்சலி அப்படியே வந்து சாம்பலாக இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அஞ்சலி, உனக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே, நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அவங்ககிட்ட இருந்திருந்தோம்னா நீ இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டியே, நான் உன்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டனால தானே நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட, எனக்கு ஒரு பொக்கிஷமாக நீ கிடைச்சிய, உன்னை போய் நான் அப்படி தவற விட்டுட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை நினச்சி மகேஷ் வந்து அப்படியே கதறி அழுது துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து லட்சுமி வந்து அஞ்சலிக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அவன் அப்படி சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு சொன்னேன்னா என்னென்னு தெரியலையா, அஞ்சலி ஃபோன் எடுக்காமல் இருக்காள் அப்படிங்கவும் இப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை அஞ்சலி ஏதாவது வேலையாக இருப்பா அதனால தான் ஃபோன் எடுத்துருக்க மாட்டா அப்படிங்கவும், இல்லை அவளுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, ஒரே வாமிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து எடுக்கவே இல்லை அப்படிங்கவும், மகேஷ் மாப்பிள்ளையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவர் அஞ்சலியை நல்லா தான் பார்த்துப்பார் அப்படிங்கும்போது, ஆமாம் ரேவதி நீ சொல்கிறது கரெக்டு தான், மகேஷ் மாப்பிள்ளை அஞ்சலியை உள்ளங்கையில் வச்சுலாம் தாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிருந்ததுக்கு அப்புறமும் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மகேஷ் வந்து பொய் சொல்லியிருந்தாங்க, அவள் வேலையாக இருக்கிறாத்தான் அப்புறமா வந்து ஃபோன் பண்ண சொல்கிறேன் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து லட்சுமி சரி அப்படின்றதாங்க. அப்போ வந்து மகேஷ் வந்து ரொம்பவே சோகத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கவும், அப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து அஞ்சலி மாதிரிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத மகேஷ் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அஞ்சலின்னு சொல்லிட்டு ஓடவும் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அஞ்சலி கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகேஷ் வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க, அதாவது இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அப்படியே அச்சலாம் அஞ்சலி மாதிரிக்கே இருக்கிறா, இப்போதைக்கு நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா இவளை நம்ம அஞ்சலியே நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கு நான் எவ்வளோ நாளும் பணம் தரேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரிக்கே நீ நடிக்கணும் அப்படிங்கவும், உடனே வந்து அவங்களும் வந்து ஒரு கட்டத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டுதாங்க. அப்போ அடுத்துதான் அவங்கள வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இவ தான் என்னுடைய மனைவி, நீ இவளை மாதிரிக்கு தான் நடிக்கணும் அப்படிங்கவும், உடனே அவங்க வந்து கேட்குறாங்க, ஆமாம் இவங்கள மாதிரிக்கு நான் இதுக்காக நடிக்கணும், அப்போ உங்கள் ஒய்ஃப் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு மகேஷ் சொல்லவும், உடனே வந்து அவங்களும் வந்து சரி நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நான் கேட்டு நடக்கிறேன், நான் கேட்ட பணத்தை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எவ்வளோ நாள் கேளு நான் உனக்கு பணம் தரேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரிக்கு நீ நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே அச்சாசெல்லாம் அஞ்சலியாக அவங்க மாறி வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.